ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: சிக்கன், நெய், எண்ணெய், தயிர், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், லெமன், ஹோல் கரம் மசாலா, பட்டை, இலை, லவங்கம். எடுத்து வச்சுருக்க 400 கிராம் சிக்கனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, ஒரு 2-3 ஸ்பூன் தயிர், ஒரு பாதியிலேருந்து கால்வாசி லெமன், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பிரியாணி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா, பட்டை, இலை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுவிடுங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஆனியன் கீத்தாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கூடவே உப்பு சேர்த்துருங்க. எப்பவும் நம்ம பண்ணுற விஷயம்னா க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா அரோமாவோட வரும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கோங்க. அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி நல்லா ஆயிலெலாம் விட்டு வரும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை அந்த மசாலாவோடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும். சும்மா மூடி போட்டு விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வச்சுருக்க மீதி ஒரு டேபிள் ஸ்பூனு காஷ்மீர் ரெட் சில்லி, அண்ட் தென் 1 டேபிள் ஸ்பூனு பிரியாணி மசாலா, இன்னும் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மேரினேஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி ஒரு தொக்கு மாதிரி நல்ல ஒரு பதத்தில் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துடலாம். அதில் வாட்டர் அளந்தே வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டர் கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசியும் போடலாம். எல்லாமே ஒன்று தான். 1க்கு 1லேருந்து 1.25 வரலாம் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஏன்னா 1.25 கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் பிரியாணி சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ எடுத்துகிட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு பார்த்துருங்க. இப்போவே மீதி இருக்க கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு இன்னும் லிட் போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 விசில் வரலாம் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா ஒரு விசில் முடிஞ்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே அது நல்லா குக் ஆகிடும். வா, செம்மையாக வந்துருக்குல்ல, சூப்பருங்க. இந்த மாதிரி திறந்துட்டு எப்போவுமே நம்ம தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி நெய் விடுவோம். ஆஸ் யூஷுவல் தான். கொஞ்சம் நெய் விட்டுட்டு நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஈரத்தன்மையோடு தாங்க இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சிக்கன் குருமா அண்ட் தென் ரைத்தாவோட எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன்லி ரைத்தா இல்லை குருமா கூட எடுத்துக்கலாம், இல்லை வெஜ் குருமா கூட எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.